எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஆடி மாதத்தில் கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சொந்த சாரம் சுயசாரத்தில் 4வது பாதத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. 343 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதம் பிறக்கப்படக்கூடியது மீன ராசியில் மேஷ லக்னத்தில். இப்படி பிறக்கக்கூடிய தருணத்தில் ஆடி மாதத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்குதானே செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஆனால் ஏதாவது ஒரு தருணத்தில் சாதகமான பலன் தந்து தானே தீரணும். அதுக்காக தான் முழுமையாக அந்த மாத பலன்கள் மூலமாக ஏன்னா கோட்சார கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது பார்த்து பட்டம் பார்த்து பயிர் செய்யணும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நேர காலங்கள் அறிந்து ஒரு செயல் செய்யும் பொழுது நமக்கு நட்டம் ஏற்படாது. 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது இந்த ஜாதகத்தை தவிர வேறு வழியே கிடையாது. என்னதான் விஞ்ஞான ஆராய்ச்சி வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தால் தான் முடியும். தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் அந்த செயல் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து செய்யுங்க, தோல்வி இருக்காது. சரி, ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய பலன்கள். கடக ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் மாத தொடக்கத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் 9வது பாவகத்தில் இருக்கார். இது நல்ல நேரம் தானுங்க. முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும். பொதுவாக நம்மளுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகங்களும் முன்னோர்களுடைய அனுகிரகங்களும் இருந்தால் ஒரு மனசனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கடகராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கு தான் உறுதுணையாக இருந்திருப்பீங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் நீங்கள் காரணமாக இருந்திருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதத்தில் தெய்வ தேவர்களுடைய அனுகிரகங்கள் கிட்டும், முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் கிட்டும். அப்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்க. இது நல்ல ஒரு மாதம், நல்ல ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சந்திரனே சனி பகவானுடைய சாரம், அதாவது விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கார். 1ஆம் தேதியிலிருந்து சரியாக 10ஆம் தேதி வரைக்கும் பிரமாதமான நேரமாக இருக்கும். இதுக்கு இன்னொரு ஆதாரம் சொல்கிறேனுங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக சுக்கிர பகவான் வருவார். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இதே மாதிரி அமைப்பு, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இதே மாதிரி ஒரு அமைப்பு. வேறு யாருக்குமே இந்த அமைப்பு கிடையாது. லாபஸ்தானாதிபதி சுக்கிரன். லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் கடக ராசியாதிபதி சந்திரனுடைய சாரத்தில் இருக்கார். ரோகிணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் 49 டிகிரியில் கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறார். இது பிரமாதமான நேரம். உழைப்புக்கேற்ற உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி நிச்சயமாக இந்த நேரத்தில் கொடுத்தே தீரணும். இந்த பிரபஞ்சம் புதிய முயற்சிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கைகூடும், நல்ல அனுகூலங்கள் கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் நல்ல அனுகூலங்கள் கொடுக்கும். ஏற்கனவே எங்கள் பூர்வீக தொழில் நான் செய்துக்கிட்டு இருந்தேனுங்க. 6 வருஷமாக நான் செய்துக்கிட்டு இருந்தேனுங்க. 60 வருஷமாக செஞ்ச தொழில் அது. 6 வருஷமாக நான் தலையெடுத்து அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேனுங்க. நல்லா இருந்தது. 6 மாதமாக எனக்கு சங்கடமாக இருக்குது. அதை விட்டுவிட்டு வேறு ஏதாவது தொழில் செஞ்சுக்கிடலாமான்ற எண்ணம் ஒரு சில கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்திருக்கும். பழக்கப்பட்ட குதிரையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத குதிரையில் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நேர காலங்கள் கெட்டு போய் இருந்ததுனால ஒரு சில தடைகள் ஏற்பட்டது. தெரிஞ்ச வேலை விடுறதும் தப்புது, தெரியாத வேலையை தொடர்றதும் தப்புன்ற மாதிரி உங்களுடைய பூர்வீக தொழில் இந்த நேரத்தில் மீண்டும் புதுப்பிச்சு செய்யுங்க, நல்லா இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தனஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார். அப்போ தனஸ்தானாதிபதி சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசியில் இந்த மாதம் முழுவதும் வரக்கூடிய மாதம், இந்த ஆடி மாதம் முழுவதும். அப்போது
மன ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் சரியாகும், பண ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் சரியாகும். ஆனால் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுன்னா, பண பிரச்சனை இருக்குதுங்கன்னா, இருக்கலாமா செத்து போயிடலாமான்ற மனநிலையை நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நண்பர்கள் ஒருத்தர் 2 பேர் இருக்க தான் செய்வீங்க. இந்த நேரத்தில் மனசார சொல்கிறேன், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசியிலே தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், அதாவது புதனுடன் சேர்றார். அப்போ நமக்கு யோகம், புதனாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. யாருக்கு புதனாதித்ய யோகம்? கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. எதுக்காக இந்த புதனாதித்ய யோகம் ஏற்படும், எதுக்கு உதவும் அப்படின்னா, பண பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கும் நிச்சயமாக நல்ல நேர காலங்களாக இருக்கும். ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார ஏதாவது ஒரு 4 பொழுதில் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். என்றைக்கோ நீங்கள் செய்த ஒரு புண்ணியத்தால், என்னைக்கோ யாருக்கோ நீங்கள் செய்த ஒரு உதவியால் நிச்சயம் இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல ஒரு பாதையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான நேர காலங்களாக இருக்கும். சார் இதெல்லாம் இப்படி சொல்கிறீங்க, அதுக்கு ஆதாரம் என்ன சார் அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 2வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் 2வது பாவகத்தில் வரக்கூடிய ஸ்தானங்கள் என்னன்னா, குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்கு படிப்பு ஸ்தானம், உடலஸ்தானம். அப்போ இந்த 4 அமைப்பும் அந்த 2வது பாவகத்தில் தான் அடக்கும். அப்போ இந்த 4 அமைப்பும் நமக்கு நிறைவாக இருக்கும். செய்யாத தப்பு செஞ்சன்ற பேர் வந்துருச்சிங்க, போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துருச்சிங்க, ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லாமல் இருக்குதுங்கன்னு சொல்கிற அப்படி சொல்லி சங்கடப்படுற கடகராசி நண்பர்களுக்கு இந்த நேர காலங்களில் நல்லது நடந்துடும். 3வது பாவகத்துக்கு அதிபதியாக புதன் வராரு இல்லை, புதன் உங்கள் ராசியில் இருக்கிற அப்படி. அதுபோக தன்னுடைய சுயசாரன் சொல்லக்கூடிய ஆயிலி நட்சத்திரம், ஆதிசேஷனும் தாராதேவியும் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. 111 டிகிரியில் இருக்கிறார். ஒரு வேலை செய்யும் பொழுது, ஒரு செயல் செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமா 2 மனசு இருக்கும் பாருங்கள். இந்த ஆடி மாதம் தொடக்கத்தில் இருந்தே ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க, யோசனை பண்ண மாட்டீங்க. 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியாக இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரம் வேறு. கொடுத்த பணம் வாங்குவீங்க, வாங்கின பணம் கட்டுவீங்க. ஒரு மனுஷனுக்கு மோசமான மன அழுத்தம் என்னன்னா, இந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடம். கொடுத்த பணம் வாங்கிறதுக்கும் உண்டான நேரம், வாங்கின பணம் கட்டுறதுக்கும் உண்டான நேரம் இது. 5வது பாவகத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வராரு, புத்திரஸ்தானாதிபதியாக செவ்வாய் வராரு. அந்த செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து புத்திரஸ்தானத்தையும் பார்க்குறாரு. பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகணும்னு எப்படி சொல்கிறனோ அதே மாதிரி புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்களும் நீங்கள் போகுதும் ஆடி மாதத்தில். அதில் மாற்று கருத்து இல்லை. போகாத கோவில் குளம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, இதுவரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலைங்க, கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு, செலவழித்து காசெல்லாம் செம்பாகி போச்சு, எங்களுக்கு இதுவரைக்கும் நல்லது நடக்கலை சாமி அப்படின்னா நிச்சயமாக இந்த தருணங்களில் புத்திர பாக்கியம் ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு 12வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறார். எப்பயுமே ஜாதகத்தில் இந்த ஜோதிடன்ற விஷயத்தில் 6, 8, 12 குடையவர் மறுபடியும் மறைவு ஸ்தானத்தில் வரும் பொழுது நமக்கு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுடைய சாரத்தில் 12வது பாவகத்தில் மறைகிறார். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டம் இந்த ஆடி மாதத்தில் வரப்போகுது. அனுபவித்து சொல்லுங்கள். ஒன்று, நீங்கள் இருக்கிற வேலையிலிருந்து உயர் பதவிக்கு போவீங்க, இல்லை எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் நடக்கும், உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கம் நீங்கும், மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இது. அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். 7வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவானுங்க. 9வது பாவகத்தில் வக்கர நிலைகள் இருக்கிறார். அதுபோக காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. தன்னுடைய சுயசாரமும் கூட உங்கள் ராசியாதிபதியோட
அப்போது மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் நீங்கக்கூடிய தருணமாக இருக்குது. எத்தனையோ பேர் மன வாழ்க்கை நடக்கலை சாமி, எவ்வளையோ பரிகாரங்கள் செஞ்சுட்டேனுங்க, நல்லது நடக்கலை, கை நினைக்கிற நேரத்தில் கத்தரிச்சிட்டு போயிடுச்சு, பரிசம் போட்டும் பாதியில் நின்று போச்சு, கல்யாணம் நடக்குமா இல்லை நடக்காதா, நான் பிரம்மச்சாரியாகவே இருந்துருவனா இல்லை சம்சாரியா ஆவனா அப்படின்ற மன அழுத்தம் ஒரு சிலருக்கு இருக்க தான் செய்யுது. ஆடி மாதம் 20 தேதிக்கு மேற்கொண்டு அந்த சிக்கலும் நீங்க போகுது. இப்படி ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த வார்த்தைகளெல்லாம் நான் சொல்லலைங்க, அது பாவம். உன்னைக்குண்டான வார்த்தைகள் இதில் அனுபவித்து சொல்லுங்க. நான் ஜோதிடம்ன்றது ஜோதிடமாக பார்க்குறேனே தவிர வாக்கு சொல்லலை. ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் இருக்குது, யாருடைய சாரத்தில் இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்குது, அதை கொண்டு சொல்லக்கூடியது தான் பலன். உதாரணத்துக்கு சூரிய பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் மாத கிரகம். ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரை ஒரு மாதம் முழுவதும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருத்தருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது இல்லை. ஆடி 1ஆம் தேதியிலிருந்து ஆடி 3ஆம் தேதி வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் இருப்பார். ஆடி 3ஆம் தேதியிலிருந்து ஆடி 17ஆம் தேதி வரை பூசம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு தட்சாமூர்த்தி அவதரித்த சாரத்தில் இருப்பார். ஆடி 17ஆம் தேதியிலிருந்து ஆடி 31ஆம் தேதி வரை ஆயிலி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஆதிசேஷன தாராதேவியம் அவதரித்த நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரத்தில் வருவார். அப்போது ஒரு பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒரே மாதிரியான பலன் தராது. ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் அவர் பயணிக்கும் போது பலன்கள் மாற்றம் வரதான் செய்யும். இதுதான் முழுமையான ஜோதிடம். இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற ஜோதிடர்களுக்கு தெரியறது இல்லைங்க. ஒருத்தர் குத்தம் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். லக்னத்தில் ராகு இருந்தால் நாகதோஷம் சொல்கிற காலம் இது. லக்னத்துக்கு 2ல் கேது இருந்தாலும் நாகதோஷம் சொல்கிற காலம் இது. அந்த ராகு இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி யாருடைய சாரத்தில் இருக்கார் அது யாரும் பார்க்குறதில்ல. இன்றைக்கி எல்லாம் எப்படி ஆகி போச்சுன்னா மிகப்பெரிய ஒரு தொழில்முறை ஜோதிடம் ஆகி போச்சு. ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஜாதகம் போட்டு கொடுக்கக்கூடிய காலகட்டமாகி போச்சு. எங்கள் தாத்தாரு காலத்திலலாம் என்ன சார் நீங்கள் மட்டும் என்ன சார் அப்படின்னா நான் கொஞ்ச நாளாக ஜாதகம் எழுதி கொடுக்கறத நிப்பாட்டி விட்டேனுங்க. என்னுடைய உடல் ரேகத்தில் இருக்கிறதோ என்ன சொல்கிறது, என்னுடைய உடல் வலிமையா இல்லை அது நம்மளுடைய நேர காலங்கள் இல்லாததுனாலவோ தெரியல. இப்போ நான் மீண்டும் இது நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்ட்டு மீண்டும் இதை நான் கையில் எடுத்திருக்கேன். இது ஒருத்தருடைய ஜாதக நோட்டு. நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் முழுமையாக டிவியில் படம் பார்க்குற மாதிரி தெரியலைனாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிடணும். நம்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய நல்ல பலனை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ பாதகமான நேரத்தை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி இந்த ஜாதகத்தில் முழுமையாக நீங்கள் பிறந்ததுலேருந்து இந்த பிரபஞ்சத்தை விட்டு போகிற வரைக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா திசையோடைய பலன் இதில் வரும். ஒரு திசை வருதுன்னா அந்த தசையில் என்ன புத்தி, அந்த புத்திக்கு உண்டான பலன் இதில் வரும். நட்சத்திர பலன், ராசி பலன், லக்ன பலன், அதுபோக உங்களுடைய ராசி கட்டம் இருக்கும் இல்லைங்களா? அந்த ராசி கட்டத்தில் 9 கிரகங்கள் இருக்கும். ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் மேஷத்தில் குரு இருக்கா அதுக்கு என்ன பலன், ரிஷபத்தில் சந்திரன் இருக்கா அதுக்கு என்ன பலன், அதுக்கு முழுமையான பலனும் வந்துடும். எந்த பாவகத்தில் எந்த கிரகம் இருக்கோ அதுக்கு உண்டான பலன் வரும். இது ஒருத்தருடைய ஜாதக நோட்டு. இது டைரி கிடையாது, ஜாதக புத்தகம். இது ஒருத்தருடைய ஜாதக புத்தகம். இப்படி தான் நான் ஜாதகம் எழுதி கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. வியாபார நோக்கத்துக்காக இதை நான் சொல்லலை, சரிங்களா? 5000 ரூபாய் கொடுத்தா கூட இதுக்கு ஈடு ஆகாது. இது நான் வியாபார நோக்கத்துக்காக இதை நான் சொல்லலை, சரிங்க? இந்த பதிவு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.